உங்க காதல் வாழ்க்கையோட உண்மை தன்மைய பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுத்த ஒரு முயற்சி தான். நான் வந்து என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, உங்களோட இதயம் வந்து உங்களுக்கு தான் சொந்தமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஆனா பிரபஞ்சம் இங்க வந்து வேற ஒரு குட்டி விஷயத்த சொல்றாங்க. குட்டி விஷயம், கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். இது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி இந்த காதல்ல வந்து தள்ளி இருக்கீங்க, விலகி இருக்கீங்க. நீங்க அ இது வந்து போன ஜென்மத்து பந்தம். அதுல வந்து உங்களுக்கு சந்தேகமே வேணாம். இந்த காதல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேஷனேட்டா இருந்திருக்கலாம். எல்லாம் இந்த காதல் வந்து உங்களுக்கு வந்து எங்கேயோ பார்த்த ஞாபகம், எங்கேயோ பார்த்த ஞாபகம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்வு வந்திருக்கலாம் இந்த காதல்ல. ஸோ நீங்க நினைச்சிருக்கலாம் இது வந்து ரொம்ப சேஃப் லவ், இல்லைன்னா வந்து இது வந்து ட்வின் ஃப்ளேம், அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சிருந்திருக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த பர்சன் வந்து இந்த பர்சன் விட்டு நீங்க விலகி போயிட்டீங்க. அதான் ரொம்ப இப்போ ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இப்போ அவங்களோட பேச்சுவார்த்தையில நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து கரியர் விஷயமா தூர போயிட்டீங்க. பிளாக் பண்ணியிருக்கீங்க அவங்கள. இட்ஸ் லைக் 9 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. ஸோ இதுதான் இப்போ உங்களோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். இந்த காதல்ல இப்போ நீங்களே இன்ட்ரெஸ்டடா இல்ல. அதுதான் நான் இங்க பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர். இது வந்து ப்ரெசென்ட் எனர்ஜி. ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப செழிப்பா இருக்கீங்க. ஷேரிங், வெல்த், அபண்டன்ஸ். நீங்க சம்பாதிக்கிறீங்க. இங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்க. ஃபியூச்சர்ல நீங்க வந்து மகாராணி மாதிரி இருக்கீங்க. இட்ஸ் லைக் அபண்டன்ஸ். இந்த நீங்க யார நேசிச்சீங்க, இல்ல உங்கள யாராவது நேசிச்சாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருந்த அந்த எனர்ஜி இங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவிலி பர்டன்ட். அவங்க தலையில வந்து யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோலிங் பர்சன். இது வந்து காமிக் எனர்ஜியா இருக்கலாம். அவங்கள வந்து ஒரு வேலையாள் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இல்ல நேரா போ. நான் நேரா போ சொன்னேன், நீ எங்க கோணையா போற? நீ என்னோட அடிமை அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு எனர்ஜி கிட்ட அவங்க அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பாரத்தை சுமந்துட்டே இருக்காங்க. அவங்க தலைமையில இன்னொரு ரூஸ்டர் நினைஞ்சிருக்கு. இது வந்து 2 பேர் இருக்காங்க. அதாவது ஹையர்ல ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க. இவங்க வந்து இந்த அடிமைய வந்து அடிமையா நடத்துறாங்க. எப்படி அடிமையா நடத்துறது அப்படிங்கிறது இவங்க கிட்ட தான் கிளாஸ் எடுத்து இந்த பெர்சனுக்கு முதுகெலும்பு கண்டிப்பா கிடையாது. இது ஃபியூச்சர்ல. அதனால பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இது கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றாங்க. நீங்க வந்து நாணல் மாதிரி, மூங்கில் மாதிரி, இங்க எங்க வளைஞ்சு குடுக்கணுமோ அங்க வளைஞ்சு குடுத்து, நீங்க உங்க வாழ்க்கையோட போராட்டத்துல முன்னாடி போயிட்டீங்க. மூங்கில் மாதிரி இருந்தோம்னா, நம்ம வந்து சீக்கிரம் உடைய மாட்டோம் இல்லையா? எந்த பெரிய புயல் விஷயங்கள் வந்தாலும் வந்து நம்ம வளைஞ்சு குடுத்து போயிருவோம். ஆனா மரம் மரம் வந்து வேரோட சாஞ்சிடும். சாஞ்சதுன்னா வேரோட சாஞ்சிடும். மூங்கில் வந்து சாயும், ஆனா மேல திரும்ப எந்திரிச்சிடும். அந்த மாதிரி தான் நீங்க. இந்த காதல்ல வந்து இந்த பர்சன் வந்து ஏதோ அ அ கர்மா இந்த பர்சனுக்கு நெறைய இருக்கு. மேபி உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் அவங்க. அதுதான் பாசிபிள். இப்ப அந்த காமிக் வந்து அவங்கள ஆட்டி படைச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் ஆட்டி படைக்கிறதுன்னா கண்ட்ரோல். லிட்டரலா வந்து அடிமை. இந்த பர்சனுக்கு சுயபுத்தி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடிமை பெஸ்ட் அடிமை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்சனுக்கு நீங்க அந்த அவார்ட குடுத்துடலாம். யோசிக்காம. அதனால தான் நீங்க ஆல்ரெடி பிளாக் பண்ணியாச்சு. நீங்க வந்து உங்களோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பர்சன் வந்து லிட்டரலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தேவதைய விட்டுட்டு, இங்க வந்து ஒருத்தங்க கிட்ட போய் அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இட்ஸ் லைக் இந்த இங்க பாருங்க அவங்க பாரத்த இவங்க சுமந்துட்டு இருக்காங்க. தேவையே இல்ல. அவங்களால மலை ஏற முடியல, கஷ்டமா இருக்கு. ஆனாலும் வந்து இந்த பாரத்த சுமக்குறாங்க. இந்த பாரத்த கீழ இருக்கிறதுக்கு ஒரு நொடி தான் ஆகும். முதுகெலும்பு நேரா வந்துச்சுன்னா, யாரும் நம்ம முதுகுல உட்கார முடியாது. ஆனா கூன் போட்டிருந்தோம்னா, நல்லா சவாரி செய்வாங்க. அந்த மாதிரி சுத்தமா இந்த பெர்சனுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது 0 கூட இல்ல. மைனஸ். நீங்க வந்து இங்க அப்படியே சும்மா ஜொலிக்கிறீங்க. அப்படியே நேரா நிமிர்ந்து எவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கீங்க. நீங்க ஆல்ரெடி முடிஞ்சுட்டு போயிட்டீங்க. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எடுத்த முடிவு சரிதான். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி வரும். அதனால நீங்க வந்து இங்க போகாதீங்க. இந்த ஃபியூச்சர்ல இந்த காதல் இல்ல உங்களுக்கு. நீங்க வந்து இல்ல எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னீங்கன்னா, இங்க போனீங்கன்னா, நீங்க வந்து இந்த 3 பேத்தையும் சேர்த்து நீங்க சுமக்கணும். இந்த அடிமையும் சேர்த்து. பார்த்துக்கோங்க. பிரபஞ்சம் அதனால தான் உங்கள ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இந்த அடிமைக்கு முதுகெலும்பே வரப்போறதில்ல. அதனால வந்து அது அப்படியே அடிமையா இருந்துட்டு போயிட்டோம். நீ வந்து கிளம்பு அப்படின்றாங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விஷயம். யாருக்கு இந்த விஷயம் வந்து தேவைன்னு எனக்கு தெரியல. இன்டகிரேஷன் இங்க வந்து உங்களுக்கு அழகான ஒரு விஷயம் நடக்க போது ஃபியூச்சர். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த அபண்டன்ஸ் எனர்ஜிக்கு போங்க. நீங்க வந்து வெற்றிய உங்க கைகள்ல பறிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இந்த காதல் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஃபியூச்சர்ல. இப்ப யாரெல்லாம் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் நீங்க வந்து உங்க காதல பிளாக் பண்ணிட்டீங்களோ, உங்களுக்கு அந்த காதல் ஃபியூச்சர்லயும் வராது. அந்த முடிவுக்கு வந்துரு சொல்லுங்க. புது காதல். இதான் சொல்றேன். பிரபஞ்சம் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னது, புது காதல் உங்க வாழ்க்கையில வருது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் எ நியூ பிகினிங். இத தான் பிரபஞ்சம் சொல்றாங்க. இத நீ தலை முழுகிட்டு போறியா? அப்படின்றாங்க. உங்க காதல் வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்க போகுது. இந்த பெர்சன் ரொம்ப ஹெவிலி பர்டன்ட்.
எதனால இவங்க ஹெவிலி பர்டன்டா இருக்க போறாங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க ஃபியூச்சர்ல. ரொம்ப அபண்டன்ட்டா இருக்க போறீங்க. உங்க காதல் வாழ்க்கையும் ரொம்ப அழகா இருக்க போது. ஏன்னா, உங்கள வந்து என்ன சொல்றது? கைகள்ல வச்சு தாங்கக்கூடிய ஒரு காதல் தான் வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா, 2 ஆஃப் கப்ஸ் சூப்பர். இத விட நீங்க எந்த கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தேவையில்ல. நியூ பிகினிங் 2 ஆஃப் கப்ஸ். உங்கள வந்து அப்படியே பொன் போல வச்சு தாங்குற ஒரு ஆள் தான் உங்க ஃபியூச்சர்ல வரப்போறாங்க. ஸோ இந்த பெர்சனோட விதி என்ன அப்படின்னா, உங்கள தூரமா இருந்து வேடிக்கை பார்க்கறது. அதுதான் அவங்களுக்கு பிரபஞ்சம் குடுக்க போற பனிஷ்மென்ட். பாஸ்ட் லைஃப்ல அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும். எதிர்த்து நின்னு முதுகெலும்போடு இருந்திருக்கணும். அவ்வளவுதான் பிரபஞ்சம் சொல்லுது. இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்களோட கோழைத்தனத்தினால இங்க பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ளேமோட இது. நீங்க வந்து விலகிட்டீங்க. இந்த பெர்சன் வந்து கோழையானதுக்கு அப்புறம் உங்களால ஒரு ஒரு பாயிண்ட்க்கு மேல ஜீரணிக்க முடியல. இட்ஸ் லைக் யக் எனர்ஜி. இந்த இந்த மாரி ஒரு ஜீவன காதலிக்கிறது வந்து இம்பாசிபிள். அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிளாக் பண்ணியாச்சு. உங்களோட ஃபோக்கஸ தூக்கி உங்களோட கரியர்ல போட்டாச்சு. நீங்க அப்படியே க்ரோ ஆயிட்டு இருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, திரும்ப இங்க போகாத. இந்த பெர்சன் கிட்ட இருக்கிறது வெறும் பாரம் தான். நீங்க நடந்து வந்தது சரி. இந்த பெர்சனுக்கு என்ன இனிமே ஃபியூச்சர்ல பாரமா இருக்க போகுது அப்படின்னா, நீங்க விலகி போயிட்டீங்கன்ற அந்த நிதர்சனம். அடுத்தது வந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்படின்ற ஒரு உண்மை. இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வலிய கொடுக்கும். பட் அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, அங்க அவங்க ஒண்ணுமே இல்ல. அடிமைக்கு வலி மட்டும் தானே மிஞ்சும். வேற ஒண்ணும் நம்ம பண்றதுக்கு இல்ல. ஸோ இத வந்து பிரபஞ்சம் உங்கள வார்ன் பண்றாங்க. நீங்க அங்க போனீங்க அப்படின்னா, உங்களோட செல்வமும் போயி, நீங்களும் வந்து வாழ்க்கையில சோகமா இருந்துட்டு அப்படியே போய் சேர்ந்துருவீங்க. பார்த்துக்கோங்க. உங்க வாழ்க்கை பாரம் நிறைந்ததா ஆயிடும்னு சொல்றாங்க. நீங்க குயின் ஆஃப் கப்ஸ். பிரபஞ்சம் சொல்றாங்க, உங்க காதல் உங்களுக்கு தகுதியான ஆள் யாரோ அவங்க வந்து நிச்சயமா உங்கள வந்து சேருவாங்க. உங்களோட காதல் வந்து ரொம்ப ஆழமான, ரொம்ப தூய்மையான காதல். த ஃபூல் அண்ட் த பேஜ் ஆஃப் வான்ஸ் 2மே இந்த பெர்சனுக்கு இல்ல. இந்த பெர்சன் வந்து எவ்வளவு முட்டாள் அப்படிங்கறத வந்து ஃபியூச்சர்ல அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சுப்பாங்க. உங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கை, இல்லைன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத அவங்க கண்ணுல பார்ப்பாங்க இல்லையா? இல்லைன்னா எப்படியாவது ஒரு விஷயம் பிரபஞ்சம் இந்த கம்பாரிசனை அவங்களுக்கு எப்படி காட்டணுமோ அப்படி காட்டிடுவாங்க. அந்த ஃபூல் அவங்க வந்து ரொம்ப நொந்துக்குவாங்க. என்னன்னா இந்த உங்களோட அந்த புது ஆரம்பத்தை எடுத்திருக்கணும். நான் வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போயிருக்கணும். இல்லைன்னா வந்து நான் இவ்வளவு தூரம் அடிமையா இருந்திருக்க கூடாது அப்படின்னு அப்போ ரொம்ப ஏங்க போறாங்க. என்ன அப்படின்னா இவங்க வந்து இப்படி பிளேயரா இருந்திருக்க கூடாது. இந்த காமிக்கு வந்து நான் அடிமையா இருந்திருக்க கூடாது. எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் இந்த பர்சன் நொந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போறது தான் அவங்களோட விதி. இதுதான் விதி. பாஸ்ட் லைஃப் அவங்க வந்து கொடுத்த வரத்தை சரியா ட்ரீட் பண்ணிக்கல. பாஸ்ட் லைஃப்ல அவங்க நிறைய குட் கர்மா இருந்திருக்கு. ஆனா வந்து அதை அவங்க இப்ப சரியா உபயோகிச்சுக்கல. இப்போ அவங்க மேல இருக்கிறது ஃபுல்லா பாரம் மூட்டை, சுமக்க முடியாத அளவுக்கு பாரத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. தப்புகள் பண்ணி, தவறுகள் பண்ணி. ஸோ நீங்க வந்து இந்த மூட்டையை சுமக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு நீங்க இங்க இங்க உங்க தலையில கட்ட பார்த்துருக்கலாம். நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ பண்ணிக்கிட்டீங்க. உங்களை வந்து நீங்களே விடுவிச்சுக்கிட்டீங்க. ஏன்னா நீங்க சைக்கிக். யூ ஆர் த குயின் ஆஃப் வான்ஸ். உங்களுக்கு தெரியும் உங்களோட அருமை என்ன அப்படிங்கிறது. நீங்க உங்களையே விடுவிச்சிட்டீங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க இது சரியான முடிவு தான். அதனால நீங்க எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்கிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் இந்த எனர்ஜி உங்களுக்கு வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் இல்லைன்னா ஸ்பெல் ஒர்க் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இருந்தால் யூ கேன் கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. ஈஃபில் டவர் கண்டிப்பா பாரிஸ் காதல் உங்களுக்கு வந்து வேற ஈஃபில் டவர்னாவே ஐ ஹோப் இட்ஸ் பாரிஸ். புது ஆரம்பம் நிச்சயமா இருக்கு. புது இலை இருக்கு. நீங்க இன்னுமே வந்து ஃபுல்லா பட்டாம்பூச்சி ஆகல. நீங்க இப்பதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த என்ன சொல்லுவாங்க கூட்டுப்புழுவா இருக்கீங்க. இனிமே தான் நீங்க பட்டாம்பூச்சி ஆவீங்க. எப்போ ஆவீங்கங்கிறது பிரபஞ்சத்திட்ட விட்டுருங்க. இங்க ஒரு சாவி இருக்கு. நீங்க வந்து ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போறீங்க அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு கன்ஃபர்மேஷன். ஆனா இந்த சாவி வந்து எப்போ உங்க கைகள்ல கிடைக்குமோ அப்பதான் உங்க கைகள்ல கிடைக்கும். இப்போ அவசரப்படாதீங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு பெண் வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மேபி நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களோட நீங்க ஃபர்ஸ்ட் மேபி ஹனிமூன் நீங்க போலாம் ஈஃபில் டவருக்கு. சம்திங் ஈஃபில் டவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஈஃபில் டவரும் இப்ப என்ன துரத்தின்னு இருக்கு. சரி ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். சரி, ஆக மொத்தம் இப்போ இதை உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை விட்டுடுங்க, வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க காலில் நில்லுங்க. அதுக்கப்புறம் உங்க காதல் வந்து உங்களோட கை கோத்துக்கும். இது உங்களோட காதல் கிடையாது. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.